மங்கையர்க்கரசியார், சித்திரை ரோகிணி, நம்பி ஆரூரரால் வரிவளையால் மாணிக்கும் அடியேன் என்று போற்றப்பெற்றவர். இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்குறோம். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அப்படின்னு ஒரு தலைப்பு. ஞானசம்பந்தருடைய அந்த பதிகம். பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் சென்று சேர வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்தது அளவாய் பெருமானுக்கு. திருமறைக்காட்டில் ஆலயத்தின் கதவு திறக்குமாறு அப்பர் பாட, அது மூடுமாறு சம்பந்த பெருமான் பாடி அருளினார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அடியார் குலாங்களுடன் அத்தலத்தில் தங்கியிருந்த போது பாண்டி நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டில் சமண இருள் சூழ்ந்தது. சைவ ஒளி குன்றியது. முன்செய் தீவினை பயனால் பாண்டிய மன்னன் சமண சமயத்தின் நெறியை அறம் எனக் கொண்டான். அரசன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்ற பழமொழிக்கு ஏற்ப குடிகள் அனைவரும் சமணம் தழுவினார்கள். பாண்டிய நாடு முழுவதும் உள்ள ஊர்கள் தோறும் அருகருடைய பள்ளிகள் மலிந்தன. சமண முனிவர்கள் மயிர்பீலிகளை ஏந்தி கொண்டு திரிந்தனர். அப்போது பாண்டி நாட்டில் பெண்ணில் ஒருவரும் ஆணில் ஒருவருமாக இருவர் சைவ நெறியில் ஆழ்ந்து நின்றனர். சோழன் மகளும் பாண்டியனின் அரசியுமான மங்கையர்க்கரசியாரும் அமைச்சராகிய குலச்சிறையாருமே அந்த இருவர். திருஞான சம்பந்த பெருமான் உமாதேவியாரிடம் ஞானப்பால் உண்ட பெருமையையும் அவர் செந்தமிழ் பதிகம்பாடி எங்கும் சைவ நெறி பரப்பி வரும் அருமையையும் திருமறைக்காட்டில் தங்கியிருக்கும் தன்மையையும் அவர்கள் கேள்வியுற்றார்கள். அவர்களின் சிந்தை கிளர்ந்தது, மகிழ்ச்சி வளர்ந்தது, கவலை தளர்ந்தது, முகம் மலர்ந்தது. சம்பந்த பெருமான் நெடுந்தூரத்தில் இருந்த பொழுதிலும் அவரது சரணமலரை பணிந்து மகிழ்ச்சியுற்றனர். சிவஞானம் பெற்ற அந்த செம்மலால் தான் பாண்டி நாட்டில் மீண்டும் சைவம் பரவ முடியும் என்று எண்ணினார்கள். அறிவுமிக்க சிலரை திருமறைக்காடு சென்று திருஞான சம்பந்தரை அழைக்குமாறு விடுத்தனர். அவர்களும் அவ்வாறே திருமறைக்காடு சென்று சம்பந்தரிடம், எம்பெருமானே, எங்கள் தென்னாடு சமணர்களால் நிலைகுலைந்து விட்டது. மன்னனும் சமணத்தில் மீது மயக்கலுற்றான். பாண்டிமாதேவியாரும் அமைச்சரும் இதனை தாங்களிடம் விண்ணப்பம் புரியுமாறு எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் தெரிவித்து கொண்டார்கள். ஐயனே, சமணரை வென்று கன்னி நாட்டில் சைவ நெறியை நிலைநாட்டி பாண்டியனும் திருநீரை பூசிமாறு செய்து எங்கும் சிவமயமாக விளங்கச் செய்ய வேண்டும் என அருகிலிருந்த சில அடியார்கள் திருஞான சம்பந்தரை வேண்டிக் கொண்டார்கள். திருஞான சம்பந்தர் எழுந்தார். அப்பர் பெருமானுடன் திருக்கோயில் சென்று வேதவன பெருமானை பணிந்தார். பின் பெரிய திருக்கோபுரத்திலிருந்து, அப்பரே, பாண்டி நாடு சைவ நெறியில் நின்றும் நீங்கி சமண இருட்டறையில் இடர்படுகின்றதாம். தாங்கள் இடரை மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் இவர்கள் மூலம் கூறி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆதலால் பாண்டி நாட்டுக்கு செல்லுவேன் என்று கூறி அருளினார். அதனை கேட்ட திருநாவுக்கரசர், பிள்ளாய், சமணர்கள் வஞ்சனை மிக்கவர்கள். ஆதலால் தாங்கள் பாண்டி நாடு போவது நன்றன்று. கோலும் நாளும் தீயனவாக நிற்கின்றன. ஆதலின் நீர் அங்கு போக அடியேன் உடன்பட மாட்டேன் என்று அருளி செய்தார். அப்பரே, அரணார் அடிமலர் போற்றும் அடியாருக்கு பழுதொன்றும் நேராது. கோலும் நாளும் நலமே புரியும் என்று கூறிய ஞானசம்பந்தர் கோளறு திருப்பதிகத்தை பாடி அருளினார். திருஞான சம்பந்தர் பாடி அருளிய கோளறு திருப்பதியத்தை கேட்டவுடன் அப்பரடிகள் உடன்பட்டு தாமும் அவருடன் புறப்பட்டு போக துணிந்தார். சம்பந்தர் அவரை வணங்கி, தேவரீர் இங்கே எழுந்தருள் இருங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வேண்டுகோளுக்கு அப்பர் பெருமான் இசைந்தார். வைதீக சமயத்தை விளங்கச் செய்யும் பொருட்டு வேதவன பெருமானை மீண்டும் வணங்கி அருள் பெற்று சம்பந்த பிள்ளையார் ஐந்தெழுத்து ஓதி முத்துச்சிவிகையின் மீது ஏறி அருளினார்.
திருஞான சம்பந்தர் வருகின்ற போது பாண்டி நாட்டில் 80 குன்றுகளில் வாழும் சமணர்களுக்கு பல துன்னிமித்தங்கள் உண்டாயிற்று. தீக்கனா கண்டார்கள். அவர்கள் வாழும் பாளிகளின் மீதும் பள்ளிகளின் மீதும் அசோக மரங்களின் மீதும் கூகைகள் முதலிய தீய பறவைகள் பயங்கரமாக ஒலித்து ஒன்றோடு ஒன்று எதிர்த்து போர் செய்தன. பீலியும் தடுக்கும் பாயும் அவர்கள் கரங்களிலிருந்து வழுவி விழுந்தன. கால்கள் தடுமாறின. இடக்கண் துடித்தது. இந்த அபசகுணங்களால் என்ன நேருமோ என்று சமணர்கள் அல்லலுற்றார்கள். தாங்கள் வாயளவில் கூறிக்கொண்டிருந்த பொறை முதலிய குணங்களை விடுத்து தமக்குள் தாமே கலகம் புரிந்து கொண்டார்கள். இவ்வாறு கிராமங்கள் தோறும் வாழும் சமணர்கள் எல்லோரும் பல தீய கணா கண்டு ஒருவரிடம் ஒருவர் கூறி மயங்கிய மதியுடன் எல்லோரும் புரண்டு திரண்டு மதுரை நகரம் வந்து சேர்ந்தார்கள். மதுரையில் வாழ்ந்தவர்களும் வெளியிலிருந்து வந்தவர்களும் கூடி கூன்பாண்டியனை கண்டு தமக்கு ஏற்பட்ட அபசகுணங்களை கூறினார்கள். அசோக மரம் வேரோடு அசைந்து அருகதேவர் மீது விழுந்ததாகவும் கனவு கண்டோம். அருகதேவர் முக்குடையும் தாமமும் எழுந்து கையை தொங்கவிட்டு கொண்டு ஓடினார். ஊரார் அவர்கள் பின் ஓடுவது போல் கனவு கண்டோம். சுடுகாட்டில் ஆடும் கடவுளின் தொண்டர்கள் யாவரும் மதுரை வந்து சேருவதாக கனவு கண்டோம். மன்னன் வெம்மையான நெருப்பில் முழுகவும் பின் அது தணிந்து உய்யவும் கண்டோம். இளமையான விடைக்கன்று ஒன்று வந்து நமது கலகங்களை அழிக்கவும் அதை தடுக்க அஞ்சிய நாம் பட்ட மரங்களின் மீது ஏறி புகலிடமின்றி புலம்பவும் கண்டோம். நமது குருமார்களுக்கு பெரும் தீங்கு விளைவிப்பது உறுதியே என்று பலவாறு சொல்லி வருந்தினார்கள். உணவும் கொள்ளாது உள்ளம் முளைந்தார்கள். சைவ நன்மரபில் வந்த பாண்டிமாதேவியாருக்கும் அமைச்சர் பெருமானுக்கும் நன்னிமித்தங்கள் தோன்றின. அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சியுற்ற போது திருஞான சம்பந்தரின் வருகையை கேள்விற்றார்கள். ஞானசம்பந்தர் வந்தார் என்ற செய்தியை கூறியவர்களுக்கு வேண்டுவன அளித்து மகிழ்ந்தார்கள். குலச்சையார் வணங்கி நின்றார். அவரை நோக்கிய மங்கையர்க்கரசியார், ஞான போனகர் இங்கு எழுந்தருளியதால் நாம் ஓய்வு பெற்றோம், சென்று எதிர்கொள்ளும் என்று கூறினார். ஆலவாயனலை வணங்க வேண்டும் என்று கணவரிடம் விடைபெற்று அம்மையார் திருக்கோயிலில் சென்று சொக்கலிங்க பெருமானை வணங்கினார். ஞானசம்பந்தரை வரவேற்கும் பொருட்டு எதிர்பார்த்து நின்றார். ஞானசம்பந்தர் ஒளிமிகுந்த முத்துச்சிவிகையின் மேல் வரும்பொழுது முழு மதிபோல் முத்துக்குடை நிலற்றினார்கள். திருநீற்றின் ஒளி சிறந்த தொண்டர்கள் அவற்றை சூழ்ந்து துதித்தார்கள். துந்துபி முதலிய வாத்தியங்கள் கடல் போல முழங்கியது. மறையவர்கள் வேதங்களை ஓதினார்கள். செந்தமிழ் காற்று முன்னே வந்து எதிர்கொண்டது. மண்ணும் விண்ணும் பன்னால் புரிந்த புண்ணியத்தின் படையெழுச்சி போல அக்காட்சி இருந்தது. இருளை மாய்க்க ஞான மணிவிளக்கு எழுந்தருளியது போல இருந்தது அந்த காட்சி. அடியவர்கள் முழங்கும் அரண்நாமம் குலச்சிறையார் செவியில் அமுதம்போல தேங்கியது. அப்பொழுதே மண்மிசை விழுந்து வணங்கினார். கருணை பூத்த சம்பந்தர் தமது தாமரை கரங்களால் குலச்சிறையாரை எடுத்தார். வணங்கிய உடம்பு மறைந்து வாயும் நிறைந்த அன்பும் உடையவராய் நின்றார் குலச்சிறையார். அவரை நோக்கி சம்பந்தர், அன்பரே, சோழர் பெருமான் குலமகளாருக்கும் உமக்கும் சிவபெருமான் திருவருள் பெருகும், நன்மை சிறப்பாக இருக்கிறதே என்று கேட்டார். குலச்சிறையார் கூறுவார், சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் காரணமாக இன்று தேவரீர் எழுந்தருள பெற்றதினால் என்றும் நாங்கள் திருவருளுக்கு உரியவரானோம். நன்றியில் வழியில் ஆழ்ந்த நாடும் நல்ல தமிழ் மன்னனும் ஓய்வு பெற்று திருநீற்றின் ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம். தேவரீருடைய நல்வரவை கேட்ட மங்கையர்க்கரசியார் பெரிதும் மகிழ்ந்து பெறுதற்கரிய பெரும்பெரு பெற்றதாக எண்ணி அடியேனை வரவேற்கும் பொருட்டு அனுப்பியுள்ளார்கள். இவ்வாறு கூறிய குலச்சிறையார் மீண்டும் பார்மிசை விழுந்து பணிந்தார். திருஞான சம்பந்தர் திரு ஆலவாயாகிய மதுரை எம்பதி அடைந்ததில் எல்லையில்லா மகிழ்ச்சியடைந்தார். மங்கையர்க்கரசி என்னும் பாடலை பதிகத்தை பாடி அருளினார். திருஞான சம்பந்தர் திருக்கோபுரத்தை கண்டு தொழுது குலச்சிறையாருடன் திருக்கோயிலுக்குள் சென்றார். கண்கள் நீர் பொழிய, ரோமம் படிப்ப, காதல் வெள்ளம் கரை புரள நின்று போற்றி துதித்தார். அதோ
கருங்குழல் மீது கரமலர் குப்பிய வண்ணமாக நிற்பவர் கோன் மகளார் என்று மந்திரியார் ஞானசம்பந்தருக்கு மங்கையர்க்கரசியாரை காட்டினார். திருஞான சம்பந்தர் பெரும் மகிழ்ச்சியுடன் அம்மையார் அருகில் சென்றார். மங்கையர்க்கரசியார் கண்கள் நீர் பொழிய காளிவேந்தர் கடலில் வீழ்ந்தார். யானும் என் பதியும் செய்த தவம் என்னே என்று கூறினார். அம்மே, பரசமயத்துக்கு இடையே இனிய திருத்தொண்டு புரியும் உம்மை காண வந்தோம் என்றார் சம்பந்தர். அமைச்சர் பிரான் காட்டிய ஒரு திருமடத்தில் எழுந்தருளியிருந்தார் சம்பந்தர். இருட்கூட்டம் திரண்டது போல அன்றிரவு சமணர்கள் ஓரிடத்தில் கூடினார்கள். சிவனடியார்கள் மதுரை மாநகருக்கு வந்ததையும் அவர்கள் ஓதும் பதிக ஓசையும் கண்டும் கேட்டும் மனம் புழுங்கினார்கள். சிவனடியார்களுக்கு இடர் புரிய வேண்டும் என்று எண்ணினார்கள். அரசனிடம் சென்று, மன்னர் பெருமானே, மதுரையில் இன்று சைவர்கள் வர நாங்கள் கண்டு முட்டு என்று சமணர்கள் கூறினார்கள். சைவரை காண்பதே திட்டு என்று கருதி விரதம் இருப்பதே கண்டுமுட்டு. நான் கேட்டு முட்டு என்று கூறி உள்ளம் சிதைந்தான் பாண்டியன். அவர்கள் யார், எதன் பொருட்டு இங்கு வந்தார்கள் என்று கேட்டான் மன்னன். வேந்தே, சோழ நாட்டிலே சீர்காழியிலே ஈசனிடத்தில் ஞானம் பெற்றதாக கூறிக்கொண்டு ஒரு வேதிய சிறுவன் பலரை அழைத்து கொண்டு முத்துச்சிவிகையின் மீது எங்களை வாதில் வெல்வதற்காக வந்திருக்கின்றான் என்று சமணர்கள் கூறினார்கள். சமணர்கள் கூறியதை கேட்ட மன்னன் மனம் கொதித்து, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அகிம்சை பேசும் சமணர்கள், அரசே, அப்பாளன் தங்கியுள்ள மடத்திற்கு தீப்பிடிக்குமாறு மந்திரம் ஜபிக்க விரும்புகின்றோம் என்றார்கள். அப்படியே செய்யுங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டு கவலையுடன் மலரணையில் படுத்திருந்தான் மன்னன். அப்போது மங்கையர்க்கரசியார் அங்கு வந்தார். மன்னர் பெருமான் பேசாது கவலையுடன் இருப்பதைக் கண்ட அவர், இறைவரே, தாங்கள் உவகையின்றி உள்ளம் மருந்தி இருக்கும் காரணம் யாது என்று கேட்டார். பெண்ணமுதே, காவிரி நாட்டிலிருந்து சங்கரன் அருள் பெற்ற ஒருவன் அடிகள் மாறை வாதில் வெல்லும் பொருட்டு இங்கு வந்திருக்கின்றான். அவனுடன் வெண்பொடி பூசும் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை அடிகள் மார் கண்டு முட்டு, நானும் கேட்டு முட்டு. இதுதான் என் கவலைக்கு காரணம் என்றான். மன்னர் பெருமா, மனம் கலங்க வேண்டாம். தெய்வத்தன்மை கொண்டு வாதில் வென்றவர் பக்கம் நாம் சேருவோம் என்றார் மங்கையர்க்கரசியார். ஞான சம்பந்தரிடம், ஈனர்கள் செய்யும் ஊனம் ஒன்றாகில் தாம் உயிர் துறந்து ஒளிதல் வேண்டும் என்று பாண்டிமாதேவியார் உறுதி பூண்டார். தவமெனும் போர்வையை பொறுத்து கொண்டு அவமே புரிந்த சமணர்கள் மந்திரத்தை ஜெபித்து சிவனறி வளர்க்க வந்தவர் திருமடத்தின் மீது தீயை ஏவினார்கள். ஆதி மந்திரமாகிய பஞ்சாக்கரத்தை ஓதுவோர் நோக்கும் திசையினும் ஏனைய மந்திரங்களின் செயல் செல்லுமோ? தாங்கள் செய்த செயல்கள் பலிக்காமற் போனதைக் கண்ட சமணர்கள் அளக்கலுற்றார்கள். இதனை மன்னன் அறிந்தால் நம்மை மதிக்க மாட்டான். மதிக்காததோடு நமது வருவாய்களையும் தவிர்ப்பான். என்னை எண்ணி பல்லாயிரம் அடியவர்கள் துயில் புரியும் திருமடத்துக்கு நெருப்புடன் நடுநெருவில் இரவில் சென்று தீ வைத்தார்கள். அப்பாதகர் புரிந்த செயல் வெளிப்பட கண்ட பரிசனங்கள் அத்தீயை அவித்து சம்பந்தரை தொழுது நிகழ்ந்ததை அறிவித்தார்கள். சம்பந்தர், மாதவர் துயிலும் திருமடத்திற்கு பாவிகள் பழுது செய்வதோ? மன்னன் ஆட்சி முறை தவறே இதற்கு காரணம். குடிகள் செய்த குற்றம் கொற்றவனை சேர்தல் என்பது அரசியல் முறையாதலால், செய்யனே, திரு ஆளவாய் மேவி ஐயனே, பொய்யராம் அமணர்கள் இட்ட தீ பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று பணித்து பைந்தமிழ் பதிகம் பாடி அருளினார். மன்னனிடம் தீயின் வெம்மை சேர வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் பணித்தது அருள் நெருக்கி ஒவ்வுமோ என்று சிலர் கருதுவர். அவர்கள் மன்னனிடம் வெம்மை பையவே செல்ல வேண்டும் என்று ஞான போனகர் கூறியதை கவனிக்க வேண்டும். வெம்மை வேந்தனிடம் மெல்ல செல்லட்டும் என்கின்றார் சம்பந்த பெருமான். ஒருவன் வேகமாக நடக்கும்போது நாம் மெல்ல போ என்று சொல்வது போல அருளுடை பிள்ளைகளும் சொல்கின்றார். அவர் தங்கியிருந்த திருமடத்துக்கு தீயிட மன்னன் ஒப்பியதால் அவ்வாறு தீ வைத்தவுடன் அதற்கு இறைவனின் தண்டனையாக அல்லது இயற்கையின் விதி போல வெம்மையானது வெகு வேகமாக பாண்டியனை நோக்கி சென்றது. அந்த சமயத்தில் தாம் அருளான சம்பந்த பெருமான், வேகமாக அவனை வதைக்காதே, மெல்லச்செல் என்று கட்டுப்படுத்தினார். இறைவன் தரும் தண்டனையை யாரும் முற்றிலும் மாற்ற முடியாமையால்
அதன் உக்கிரத்தை ஓரளவு தணிக்க முன்வந்தார் தயாநிதி சம்பந்தர். பாண்டிமாதேவியரது மங்கள நாணை பாதுகாக்கும் பொருட்டும் குலச்சிறையாரின் அன்பினை மதித்தும் அபராதம் செய்த அரசன் நல்லறிவு பெற்று சிவனரியை அடைய வேண்டியிருந்ததாலும் தீப்பிணியை பையவே சென்று என்று பணித்தருளினார். அந்த வெந்தழல் வெப்பு நோயாக சென்று மன்னனை பற்றி வெதுப்பியது. சமணருக்கு துணை செய்த இருள் தொலையா கீழ்கடலில் எழுந்தான் இரவி. பாதகர் செய்த தீமையை குலச்சிறையாரிடம் கேட்ட மாதேவியார் உள்ளம் குலைந்தார். தூயவரை தீயவர் நாட்டுக்கு வரவழைத்த நாம் மாய்வதே நலம் என்று துணிந்தார். பின்னர் அத்தீமை திருமணத்துக்கு அணுகவில்லை என்பதை கேள்விற்று மனம் தேறினார். வேந்தனுக்கு வெப்பு நோய் வந்ததை கேட்டு துணுக்குற்ற தேவியார் அரசனிடம் விரைந்து சென்றார். குலச்சிறையாரும் கொற்றவனிடம் குறுகினார். வெப்பு நோயால் வேந்தன் உடல் நடுக்குற்றான். அந்த வெம்மையால் அருகில் நின்றவரது உடம்பு காந்தியது. அனல் பெருகியது, ஆவி கருகியது, உணர்வு பொன்றியது. ஒருவரும் நெருங்க முடியவில்லை. விலகினார்கள். இளம் வாழை குருத்துகளையும் இளந்தளிர்களையும் அருகில் வைத்தார்கள். அவைகளும் வெந்து கரித்துயிலாயின. மருத்துவர்கள் திரண்டு வந்து தாம் கற்ற கலைகளின் சிகிச்சை அனைத்தும் செய்தும் பலனில்லை. மன்னன் மதிமயங்கினான். சமணர்கள் இது நாம் இரவில் செய்த செயலின் விளைவு போலும் என மருண்டு அரசரிடம் அணுகினார்கள். நோயின் மூலம் தெரியாத சமணர்கள் மயிர்பிலியை கொண்டு தாம் கற்ற மந்திரத்தை உச்சரித்து மன்னவன் உடம்பை தடவினார்கள். பீலியும் அதை சேர்ந்த பிரம்பும் சாம்பலாயின. அதனை கண்டு அதிசயித்த சமணர்கள் தமது கமண்டலங்களில் உள்ள நீரை மன்னன் மீது தெளித்தார்கள். நெருப்பில் நெய் விட்டது போல அது வெப்பத்தை மேலும் அதிகரிக்கச் செய்தது. அனற்கொழுந்துகள் பறந்தன. மன்னன் முன்னையினும் பன்மடங்கு துன்புற்றான். ஒருவரும் இங்கு நில்லாமல் விலகிப் போங்கள் என்று சமணர்களை கூவினான். பாண்டிமாதேவியார் பயந்து மந்திரியாரை நோக்கி, நம்மை உய்விக்க எழுந்தருளிய தமிழ் விரகர்வாள் இரவு சமணர்கள் செய்த தீங்கு இவ்வாறு மூண்டது போலும் என்றார். அன்னையே, புறமரித்த புனிதருடைய அடியார் வாக்கு. அறிவிலிகள் செய்த அபதாரமே இதுக்கு காரணம். தீமை செய்த இவர்கள் இதனை தீர்க்க முற்பட்டால் நோய் கூடுமேன்றி குறையாது என்று அமைச்சர் கூறினார். மங்கையர்க்கரசியாரும் மந்திரியாரும் அரசனை வணங்கி, அண்ணலே, சீர்காழி பிள்ளையார் மதுரை மாநகருக்கு வந்துள்ளார். அவருக்கு அருகர் செய்த அனுசிதமே இந்த வெப்பு நோய்க்கு காரணமாகும். அவர் அருளினாலே இது அகலும். தீய இப்பிணியே என்று பவப்பிணியும் தீரும் என்று கூறினார்கள். மெய்யுணர்வளிக்கும் அவ்விருவரும் கூற திருஞான சம்பந்தர் என்ற திருமந்திரம் பாண்டியன் செவியில் சென்ற மாத்திரத்தில் சிறிது அயற்சி நீங்கியது. மானமில்லா சமணர் செயலே நோய்க்கு காரணம் என்றெண்ணிய மன்னன் சைவ நீதி மறைய வச்சிருவர் வந்து அருள் செய்து இந்நோய் அகலுமேல் உண்மையை நான் அறிவேன். அன்றியும் எனது வெப்பு நோயை நீக்கி வென்றவர் பக்கம் சேர்வேன். அவரை இங்கு வரவழைத்து வாருங்கள் என்று கூறினான் மன்னன். திருஞான சம்பந்தரை அழைத்து வர அமைச்சரும் அம்மையாரும் புறப்பட்டார்கள். பெண்மணிகள் சூழ பாண்டிமாதேவியார் பல்லக்கில் ஏறினாள். அவர்கள் திருமடம் சென்று சம்பந்தரை கண்டனர். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வரு மறைக்கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். கண்டவுடன் சமணர்கள் செய்த கொடுஞ்செயலை நினைந்தார்கள். கண்களில் அறிவு போல பெருகியது. உரை குளறியது. உடல் நடுங்கியது. புவியில் விழுந்து புரண்டனர். துன்பக்கடலில் விழுந்தோர் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்தது போல சம்பந்தரது சரணார விந்தங்களை பற்றி கிடந்தார்கள். எம்பெருமானே, சமணர்கள் செய்த தீமை சென்று வேந்தனை வெப்பு நோயாக பற்றி கொண்டது. சமணர் பன்முறை முயன்றும் அவ்வெப்பு நீங்கவில்லை. தேவரீர் எழுந்தருளி வந்து மன்னவரின் உடற்பிணியையும் உயிர்ப்பிணியையும் அகற்றி எம்மையும் உய்வித்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார்கள். அஞ்ச வேண்டா. எம்பெருமான் திருவருளால் சமணரை வாதில் வென்று வேந்தனுக்கு வெந்நீர் அணிவிப்பேன் என்று சம்பந்தர் அருளி செய்தார். அது கேட்டு பெரும்பேறு பெற்றோம் என்று இருவரும் மகிழ்ந்தார்கள். திருஞான சம்பந்தர் திருத்தொண்டர் கூட்டத்துடன் புறப்பட்டு திருக்கோயிலில் சென்றார். யான் வாது செய்ய திருவுள்ளம்தானோ என்று எண்ணி திருப்பதிகம் பாடினார். இறைவனுடைய திருவருளை பெற்றபின் சிவிகை மீது எழுந்தருளினார். பாண்டிமாதேவி பல்லக்கின் பின்னே வந்தார். குலச்சிறையார் தொண்டர் குலாத்துடன் முன்னே சென்றார். சம்பந்தர் காவலன் அரண்மனைக்கு அருகில் வந்தார்.
ஆளுடைய பிள்ளையாரின் வரவை பற்றி அமைச்சர் முன்பே சென்று அரசனிடம் தெரிவித்தார். அப்பொழுது அரசனின் துன்பம் சிறிது நீங்கியது. நவரத்தினங்கள் இழைத்த சிறந்த ஆசனம் ஒன்றை தலைமாட்டில் இடுமாறு பணித்தான் மன்னன். அவரை எதிர்கொண்டு அழைத்து வாரும் என்று அமைச்சரிடம் கூறினான். அரசனின் செயலைக் கண்டு அங்கிருந்த சமணர்கள் வருந்தினார்கள். வேந்தர் பெருமானே, நமது சமயத்தை காக்கும் தன்மை இதுதானா? நோயை தீர்க்குமாறு அவருக்கும் எங்களுக்கும் கட்டளையிடுங்கள். நோய் அவரால் தீர்ந்தாலும் எங்களால் தீர்ந்ததாகவே கூறுங்கள். அப்பொழுதுதான் நமது சமயம் நிலை பெறும் என்றார்கள். ஆனால் மன்னவரோ, நான் அவ்வாறு வஞ்சனையாக போய் புகழ மாட்டேன் என்று கூறினார். திருஞான சம்பந்தர் அரண்மனை வாயிலில் சிவிகை விட்டு இறங்கினார். அமைச்சர் முன்னும் அம்மையார் பின்னும் வர அழகின் சிகரம் போல எய்தினார். அவரை நோக்கிய மன்னன் மணிப்பீடத்தை காட்டினான். சம்பந்தர் அப்பீடத்தில் அமர்ந்து அருளினார். சிவஞான மூர்த்தியின் திரு அருட்பார்வையால் வெப்பு நோய் சிறிது நீங்கியது. அண்ணலை நோக்கிய மன்னர் சம்பந்தருடைய பிறப்பிடம் ஆகியவற்றை அவரிடம் வினவினார். ஆளுடைய பிள்ளையாரும் உரியபடி பகர்ந்தார். பொறாமையால் புழுங்கிய சமணர்கள் கண் சிவந்து காலை எழும் கதிரவனை நீலமுகில் சூழ்ந்தது போல சூழ்ந்தனர். வாது புரிய எண்ணி தமது நூல்களை எடுத்து கொண்டு குறைத்தார்கள். அதை கேட்ட சம்பந்தர், உமது நூற்பொருளின் முடிவின் உள்ள பொருளை உள்ளவாறு உரைமின் என்று கூறினார். உள்ளம் நடுங்கினார் மங்கையர்க்கரசியார். இவரோ இளம்பிள்ளை, இவர்கள் எண்ணில்லாதவர்கள் நின்று எதிர்க்கின்றார்கள். உங்கள் நோய் தீர்ந்தபின் இவர்கள் வாது செய்யட்டும் என்று மன்னவரை நோக்கி கூறினார்கள். பெண்ணே, நீ அஞ்ச வேண்டாம் என்று மனைவியை நோக்கி கூறிய மன்னன், வேறு வாதம் எதற்கு? எனக்கு உற்ற வெப்பு நோயை அருகர்களாகிய நீரும் சிவபெருமான அடியாரும் தீர்க்க முயலுவீர். வெற்றியை பொறுத்து இருதிறத்தின் தெய்வத்தன்மையை நாம் தெளிவோம் என்றான். சம்பந்தர் மங்கையர்க்கரசியாரை நோக்கி, அம்மே, என்னை பாலன் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். எல்லையில்லாத சமணருக்கு என்றும் நான் எளியன் அல்லேன் என்று தோன்ற திருப்பதிகம் பாடி அருளினார். வேந்தே, உமது உடம்பில் இடப்பாகத்தில் உள்ள நோயை நாங்கள் மந்திரித்து தீர்ப்போம் என்று சமணர்கள் கூறினார்கள். தமது மந்திரத்தை கூறி மயிர்பீலியை கொண்டு தடவினார்கள். வெப்பு நோய் மென்மேலும் வளர்ந்து வருந்தியதை அன்றி குறைவில்லை. நோயின் வெம்மையை தாங்க முடியாத மன்னன் மறையவர் பெருமானை நோக்கினான். திருவாளவாய் பெருமான் திருநீற்றை மந்திரமும் மருந்துமாகி தீர்க்கும் என்று கூறினார் சம்பந்தர். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமைபங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்று பதிகம்பாடி திருவாளன் திருநீற்றை மன்னவனின் வலப்பக்கத்தில் பூசினார். உடனே வெப்பு நீங்கி பூம்புணல் போல குளிர்ந்தது. இடப்புறத்தில் மிக்க அனல் எழுந்தது. இருபுறத்து வெப்பும் ஒருபுறமாகி வாட்டியது. சமணர்கள் உடம்பும் குன்றியது. அவர்கள் தருக்கு குன்றியது. பீலி தீர்ந்தது. சதுரத்தன்மை மாய்ந்தது. நஞ்சு ஒரு புறமும் அமுதம் ஒரு புறமும் நின்றது போல என் உடம்பில் இன்பமும் துன்பமும் ஒருங்கே நின்று வஞ்சிக்கின்றது. அருகரே, வாதில் தோற்றுவிட்டீர், என்னை விட்டு விலகி போங்கள் என்று சமணர்களை நோக்கி மன்னன் உரைத்தான். சம்பந்தரை நோக்கி, பெருமானே, இடதுபுறத்தில் என்னை வாட்டும் வெப்பு நோயை விலக்கி ஆட்கொள்ள வேண்டும் என்று கூறி தொழுதான். சம்பந்தர் கருணையுடன் திருநீர் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தடவினார். பிணி நீங்கிய மன்னன் உயிர்ந்தான். மந்திரியாரும் தேவியாரும் பெருமானின் திருவடிக் கடலில் விழுந்து பெருமை பெற்றோம், இன்றே யாம் பிறந்தோம், இனி பிறவாத மேன்மையை மன்னர் பிரான் பெற்றார் என்று மகிழ்ந்தார்கள். வெப்பு நோய் நீங்கி மன்னன் சமணர்களின் முன்னிலையில் சம்பந்தர் திருவடி மீது விழுந்து அடியேன் உய்ந்தேன் என்று கூறினான். இனிய கவிபாடி சிறுநோயை தீர்த்த சம்பந்தரது திறத்தை கண்ட சமணர்கள் அனல்வாது புனல்வாது செய்ய துணிந்தார்கள். ஏட்டில் சமண உண்மையை எழுதி நெருப்பிலிட்டு அது வேகாமல் இருக்க வைத்தால் வெற்றியாகும் என்றார்கள். அதற்கு மன்னனும் சம்பந்தரும் உடன்பட்டார்கள். பெரிய அவை கூடியது. அந்த அவைக்கு முன் மன்னன் ஆணையினால் நெருப்பை அமைத்தார்கள். சிவமே பொருள் என்று தெரிவிக்கும் திருமுறை நூலை எடுத்த ஞானசம்பந்தர் கண்ணுதலே பரம்பொருள் என்று சென்னியில் வைத்து தொழுது தமது திருக்கரத்தால் விரித்து ஓர் ஏட்டை படித்தார். அது திருநள்ளாற்று தலத்தின் தேவார திருப்பாடலாக அமைந்தது. நம்மை ஆட்கொள்ளும் பரமராகிய சிவமே
முழு முதற் பொருள் என்று கூறி அப்பதிகத்தை பாடி அருளினார். மன்னன் அவையில் உள்ளோர் அனைவரும் காணும்படி சமணர் உள்ளம் வேக அத்திரு ஏட்டை வெந்தலில் இட்டு அருளினார். சம்பந்தர் இட்ட ஏடு வேகாமல் பசுமையாகவே விளங்கியது. அதை கண்ட சமணர்கள் தமது சமய உண்மையை எழுதிய ஏட்டை நடுங்கிய உள்ளத்துடன் நெருப்பில் இட்டார்கள். பஞ்சு நெருப்பில் பட்டது போல அந்த ஏடு சாம்பலாயிற்று. சைவ சமயமே உண்மை சமயம் என்பதை காட்ட அது கரியாயிற்று. சம்பந்தர் தாம் இட்ட ஏட்டை எடுத்து எல்லோருக்கும் காட்டினார். அது முன்னிலும் புதுமையாகவும் பசுமையாகவும் விளங்குவதைக் கண்டு யாவரும் அதிசயித்தனர். பின்னர் அதனை திருமுறையில் முன்னிருந்தபடியே கோர்த்து வைத்து கொண்டார் ஞானசம்பந்த பிள்ளையார். மன்னன் சமணரை நோக்கி, நீங்கள் இட்ட ஏட்டினை எடுங்கள் என்றான். அருகர் தீயினை அணுகினார்கள். அவர்கள் இட்ட ஏடு வெந்திருப்பதைக் கண்டு அஞ்சி நின்றார்கள். மன்னன் தண்ணீரை விட்டு தீயை அணைத்தான். சாம்பலையும் கரியையுமே சமணர்கள் கண்டார்கள். அதை எடுத்து பிசைந்து தூற்றி பார்க்க ஆனார்கள். அதை பார்த்த மன்னன் எள்ளி நகையாடினான். இந்த சாம்பலை இன்னும் தண்ணீரில் போட்டு அரித்து பாருங்கள். பொய்யை நிலைநாட்ட வந்த புல்லர்களே, ஏன் மானமின்றி நிற்கின்றீர்கள்? போங்கள். வெப்பு நோய் தீர்க்க முடியாமல் தோற்றுப்போனீர்கள். இப்போது அனல்வாதம் செய்து தோற்றீர்கள். இன்னும் நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லையா என்று கேட்டான். முன்னே 2 முறை வாது செய்தோம். இன்னும் 1 முறை செய்தால் 3 முறையாகும். ஆகவே இனி ஒன்றினால் ஆராய்வோம் என்று தோற்பதிலும் ஆசை தணியாத சமணர்கள் கூறினார்கள். சம்பந்தர் சமணரை நோக்கி, இனி வேறு என்ன வாது செய்வோம் என்று கேட்டார். நீரும் நாங்களும் தத்தம் சமயம் பொருளை எழுதி ஏட்டினை ஓடும் நீரில் இட வேண்டும். இட்ட ஏடு நீர் போன வழியே ஓடாது நீரோட்டத்தை எதிர்த்து நிற்குமாக ஆனால் அந்த சமயமே உண்மை சமயம் என்று சமணர்கள் கூறினார். நல்லது, அவ்வாறே செய்வோம் என்று சம்பந்தர் கூறி அருளினார். இந்த வாதில் தோற்றால் தோற்றவர் என்ன செய்வது என்று குலச்சிறையார் கேட்டார். கோபமும் பொறாமையும் கொண்ட சமணர்கள், வாதில் நாங்கள் அழிவோமாயின் எம்மை இந்த மன்னர் கழுவினில் ஏற்றட்டும் என்று கூறினார்கள். சம்பந்தர் விடத்தினின்றும் இறங்கி அழகிய முத்துச்சிவிகை மீது ஏறி வைகைக்கரை சென்றார். மன்னன் புரவி மீது ஏறிச் சென்றான். உண்மை உணராத சமணர்கள் மயக்கத்தின் மீது ஏறிச் சென்றார்கள். அவ்வாறு திருஞான சம்பந்தர் திருவிதியில் எழுந்தருளி வர கண்ட பெண்மணிகளும் ஆடவர்களும் வேந்தன் வெப்பு நோய் தீர்த்த சுந்தரமூர்த்தி இவர் என்று பலவாறு பேசிக்கொண்டார்கள். எல்லோரும் வைகை ஆற்றங்கரையை அடைந்தார்கள். பிள்ளையாரும் அருகரும் ஏடுகளை நீரில் இடுக என்று மன்னவன் கூறினான். சம்பந்தர் ஏட்டில் தமது மந்திரமாகிய அத்திநாத்தி என்று எழுதி ஓடும் நீரில் விட்டார்கள் சமணர்கள். அது விரைந்து கடலை நாடி ஓடிவிட்டது. ஆற்றில் ஓடும் ஏட்டை தொடர்ந்து அருகரும் ஓடினார்கள். அந்த ஏடு அவர்கள் கைக்கே என்று கண்ணுக்கு மெட்டாமல் அவர்களை காட்டாற்றில் விட்டு சென்றது. அருகர்கள் மீண்டும் அஞ்சி வந்து நின்றார்கள். ஞானசம்பந்தரின் திருக்கரத்தால் தீண்டப்பெற்று புண்ணிய திருநீறு பூச பெற்ற பாண்டியன் பண்டை வினை முழுதும் நீங்க பெற்று முதல்வனை அறியும் தன்மையை எய்தினான். ஆதலினாலே திருஞான சம்பந்தர் வேந்தனையும் வாழ்த்தி திருப்பாசுரம் பாடினார். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்று திருப்பதிகத்தை பாடி அருளிய பலரும் அறிய அந்த ஏட்டினை தமது திருக்கரத்தினால் வைகை ஆற்றில் இட்டார். மாதவர் மனம் பிறவியாற்றில் எதிரே ஏறுவது போல சம்பந்தர் இட்ட திரியேடு வையாற்றின் நீரை கிழித்து கொண்டு பிரவாகத்துக்கு எதிராக முன்னேறி சென்று எல்லா பொருள்களுக்கும் சிவமே முதல் பொருள் என்று எழுதியதைப் போல அந்த பதிகம் வேந்தன் ஓங்குக என்று பாடியதால் திருவளர் மார்பன் அனபாயச்சோழனுடைய சிறந்த வளையாத செங்கோலை போல் பாண்டிய மன்னவனின் கூன் நிமிர்ந்தது. ஏடு எதிரேறி சென்றபோது இமயவர் மலர் மாறி பொழிந்தார்கள். அரசன் அற்புதமுற்று நின்றான். சமணர்கள் அஞ்சி அஞ்சலி செய்தார்கள். காற்றிலும் கூடிய வேக குதிரை மீது ஏறி குலச்சிறையார் திரியேட்டினை எடுக்கச் சென்றார். இளமை மிக்க மறைச்சிறுவர் ஏடு நிற்கும் பொருட்டு ஒரு திருப்பதிகம் பாடி அருளினார். சிவபெருமான் திருக்கோயிலின் புறத்தே நீர் நடுவே சென்று அத்திரியேட்டினை எடுத்து கொண்டார். நீதி வலுவாத மன்னன் மந்திரியாரை நோக்கி,
வாதில் தோற்ற இந்த சமணர்கள் முன்னம் திருஞான சம்பந்தர் அடியார் குலத்துடன் தங்கியிருந்த திருமடத்திற்கு தீங்கிழைத்தார்கள். ஆதலினால் இவர்களை ஒப்புக்கொண்டபடி கழுவில் ஏற்றி அரச நீதியை நிலைநிறுத்துக என்றான். அரச நீதியில் குறுக்கிடாது சம்பந்தர் திருவருளை சிந்தித்து இருந்தார். ஞான மாதவ திருமடத்தில் தீ வைத்த 8000 சமணர்களையும் குலச்சிறையார் கழுவில் ஏற்றினார். மதுரையில் உள்ள எல்லா மாந்தர்களும் திருநீர் அணிந்து புனிதர்கள் ஆனார்கள். திருநீற்று ஒளி எங்கும் வீசியது. திருநெறி எங்கும் பரவியது. திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்க சிவிகையிருந்து திருக்கோயிலுக்கு சென்றார். மன்னவனும் மங்கையர்க்கரசியாரும் உடன் சென்றார்கள். ஞானசம்பந்தர் திருக்கோயிலு முன் சென்று சிவியை விட்டு இறங்கி கண்கள் நீர் பொழிய கரமலர் சிரமிசை குவிய உட்சென்று பாடினார். கூடல் பெருமானே, சமண மாயையில் மயங்கிய அடியேனது பிணியை தனித்து ஆட்கொள்ளும் ஆளுடை பிள்ளையாரை அளித்து அருளினீர். உமது கருணை பெருமையை என்னவென்று புகழுவேன் என்று பாண்டிய மன்னன் துதித்தான். சீர்காழியில் உரைகின்ற செவ்வாத இருதயர் திருமகனாருடைய செயலை அறிவதற்கு ஆவல் கொண்டார். அதனால் மதுரையை நோக்கி புறப்பட்டார். பாண்டிய நாட்டை அடைந்தவர் மதுரை மாநகரில் புகுந்து சொக்கலிங்க பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மையும் வழிபட்டு மகிழ்ந்தார். பின்னர் சம்பந்தர் இருக்கும் இடத்தை வினவி திருமடத்தை சார்ந்தார். திருமடத்தில் உள்ள அடியார்கள் தந்தையார் வரும் செய்தியை ஞானசம்பந்தரிடம் தெரிவித்தார்கள். சம்பந்தர் உள்ளம் வந்து எதிர்கொள்ள வந்தார். செவ்வாத இருதயர் தொழுது கொண்டே மடத்தில் நுழைந்தார். சம்பந்தர் அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். தோணியப்பரை நினைந்து உருகினார். திருப்பதிகம் பாடி அருளினார். பின்னர் பாண்டி நாட்டில் பல தலங்களை வணங்க வேண்டும் என்று விரும்பிய திருஞான சம்பந்தர் ஆலவாய் அமர்ந்தருளும் திருநீலகண்டரை தொழுது ஆறா அன்புடன் புறப்பட்டார். பாண்டிய மன்னரும் அவரது தேவியாரும் அமைச்சரும் கண்ணீர் சொரிந்து திருஞான சம்பந்தரை பிரிய மாட்டாதவர்களாக உள்ளமுருக விடை கொடுத்து அனுப்பினார்கள். இந்த நல்ல நாள் மங்கையர்க்கரசியாருடைய குருபூசை திருநாள் சித்திரை ரோகிணி. இந்த நல்ல நாளிலே நாம் அவருடைய அருள் வரலாற்றை சிறப்பாக சிந்தித்தோம். சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.